இந்நாள் இனிய நாள். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்திலே பூக்கள் புகழ்ந்து பாடப்படும் அளவுக்கு வேர்கள் கவனிக்கப்படுவதில்லை. அழகாக வெளிப்புறத்திலே தெரியக்கூடிய பூக்களை அனைவரும் புகழ்ந்து பாடுவார்கள். ஆனால் பூமிக்கு அடியிலே பாறைகளுக்கு இடையேயும் மண்ணுக்கு இடையேயும் ஓடிச் சென்று நீரையும் சக்தியையும் உறிஞ்சி இந்த பூக்கள் மலர்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வேர்களை யார் விசாரிக்கிறார்கள்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பூக்களிலே கூட எல்லா பூக்களும் பாடக்கூடிய தன்மையை அடைந்துள்ளனவா? இறைவனை கொண்டு போய் மாலையாக கட்டி போடக்கூடிய நிலையிலே இருக்கின்றனவா என்று கேட்டால் அங்கேயும் ஒரு கேள்விக்குறி எழுகிறது. வண்ணம் மிக்க மலர்களாக இருக்க வேண்டும், வாசனை தரக்கூடிய மலர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய பூக்களை தான் அனைவரும் விரும்பி பறித்து இறைவனுக்கு மாலையாக சூட்டுவார்கள். இலை கூட அப்படித்தான். அந்த இலை பயன்படக்கூடியதாக இருந்தால் அதை பறித்து கடவுளுக்கு அணிவிப்பார்கள். ஏதேனும் திருவிழாக்களிலோ அல்லது முக்கிய தினங்களிலோ வீடுகளை தோரணங்களில் கட்டி அழகுபடுத்துவதற்காக மாவிலை பயன்படுகிறது. துளசியினுடைய இலை தீர்த்தமாக வழங்க பயன்படுகிறது. அப்படியாயின் எல்லா பூக்களும் இறைவனுக்கு மாலையாக சென்று சேருவதில்லை. பக்தர்கள் அதை கட்டி போடுவதில்லை. எல்லா இலைகளும் நற்காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. இது இரண்டுமே சேர்ந்த ஒரு செடி உள்ளது. அதுதான் எருக்கஞ்செடி. எருக்கினுடைய பூக்கள் கொத்தாக பூத்திருக்கும். அப்படி கொத்தாக பூத்திருந்தாலும் அந்த பூவிலே இருந்து பெரிய வாசனை ஒன்றும் வருவதில்லை. எருக்கம்பூவை யாராவது கட்டி இறைவனுக்கு மாலையாக கொண்டு போய் போடுகிறார்களா? அல்லது அந்த எருக்கினுடைய இலையை இறைவனை வழிபடுவதற்கான ஒரு பொருளாக பயன்படுத்துகிறார்களா என்று பார்த்தால் அப்படி பெரிதும் அது பயன்படுவதில்லை. ஏன் அது பயன்படுவதில்லை என்று சொன்னால், அது மனிதனினுடைய மன இயல்புக்கு ஏற்றவாறு இருப்பதில்லை. ஒரு மனிதனுக்கு நறுமணம் பிடிக்கும், நல்ல நிறம் இருந்தால் பிடிக்கும். எருக்கம்பூவும் இலையும் மனத்தை தருவதில்லை. கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியான நிறத்திலே இருப்பதில்லை. அதுவுமன்றி அதனுடைய இலை மிக மொத்தமானது, உடைத்தால் பால் வரும். மனிதனுக்கு பிடிக்காததை அவன் கடவுளுக்கு போடுவதில்லை. ஒருவேளை அப்படி யாராவது அந்த எருக்கம்பூவிலே மாலையை கொண்டு போய் போட்டாலோ அல்லது எருக்க இலையை இறைவனுக்கு பயன்படுத்தினாலோ கடவுள் வேண்டாம் என்று சொல்லுவாரா? இல்லையல்லவா? அவரை பொறுத்தவரை இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்தும் அவருடைய குழந்தைகள். குழந்தைகளிடையே பாகுபாடு பார்ப்பது கடவுளின் பழக்கம் அல்ல. நாம் தான் நினைத்துக் கொள்கிறோம், செண்பகப்பூ, மனோரஞ்சிதம், ரோஜாப்பூ இதெல்லாம் மிக நல்ல பூக்கள், எருக்கம்பூ, அரளிப்பூ இவையெல்லாம் தாழ்வான பூக்கள் என்று மனிதன்தான் நினைத்துக் கொள்கிறான். ஆனால் கடவுள் அப்படி நினைப்பதில்லை. கடவுள் வேண்டாம் என்று மறுப்பதும் இல்லை. நீங்கள் தாமரை பூவை கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது கடவுள் அதை எப்படி மறுப்பின்றி விருப்போடு ஏற்றுக்கொள்கிறாரோ அதே அளவு விருப்பத்தோடு எருக்க மாலையை கட்டி போட்டாலும் ஏற்றுக்கொள்வார். இந்த உவமையை கூறிவிட்டு கபிலர் சொல்லுகின்றார், அதைப்போல்தான் எங்கள் பரம்பு நாட்டினுடைய வேந்தன் பாரி இருக்கிறானே, அவன் முன்னால் வந்து நிற்பவன் யார் என்று அவன் வேறுபாடு பாகுபாடு பார்ப்பதில்லை. நல்லவனா கெட்டவனா, அறிவுள்ளவனா இல்லாதவனா, உண்மையிலே தேவைப்படுபவனா அல்லது தேவை இல்லாதவனா
எதையும் அவன் பார்ப்பதில்லை. எப்படி எல்லா மலர்களையும் எல்லா இலைகளையும் சமமான தன்மையோடு கடவுள் பாகுபாடு இல்லாமல் பார்க்கிறாரோ, அதைப்போல தன் முன்னால் வந்து வேண்டும் என்று யாசித்து நிற்பவரிடையே எந்த பாகுபாட்டையும் வேறுபாட்டையும் ஆராய்ந்து பார்க்காமல், கேட்டால் கேட்டவர்க்கு கேட்டதற்கும் அதிகமாக கொடுக்கக்கூடிய கடமையை செய்யக்கூடியவன்தான் பரம்பு மலையினுடைய மன்னனான பாரிமன்னன். அவன் கடவுளுக்கு இணையானவன் என்று கபிலர் மிக புகழ்ந்து பாரியை பாராட்டுகின்றார். பாடலை பார்ப்போமா? நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புல் இலை எருக்கம் ஆயினும் உடையவை கடவுள் பேணேம் என்னா ஆங்கு மடவர் மெல்லியர் செல்லினும் கடவன் பாரி கை வன்மையே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.